இதோங்கிற கடலூருக்கு 2 வாட்டி கேன்சல். இப்போ 3வது வாட்டி ஒரு சான்ஸ் கொடுத்தா 3வது வாட்டி கூட என் கடலூர் பார்த்தா எப்படி தெரியுது? இல்லை எப்படி தெரியுதுன்னு கேட்குறேன் நான். ஏன் மலேசியாவுக்குலாம் இந்த மாதிரி கேன்சல் ஆகலையே? தொலைக்காட்சிக்கு அந்த இதுக்கு போனோம், இல்லை பாம்பேக்கு போனீங்களா சமீபத்தில் ஒரு வளகாப்புக்கு, அப்போல்லாம் இந்த மாதிரி கேன்சல் ஆகலையே? அதெல்லாம் கரெக்டாக போகிறீங்க, ரத்து பண்ண மாட்டேன்றீங்க அதெல்லாம். அப்போ மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ண வேண்டிய ரத்தாகுது, தொடர்ந்து ரத்தாகுது. எப்படி தெரியுது மக்களை பார்த்தா? சார், நிறைய பேர் விஜய் ஆதரவுன்ற பேரில் அவரை தேவையில்லாத நம்பிக்கை கொடுத்து அவரையும் கெடுத்து அவர் கட்சியையும் கெடுக்கிறாங்க. இதுதான் உண்மை. எனக்கு தாவேகா மீது தனிப்பட்ட இதுவும் எதுவுமே கிடையாது. என்ன கேட்டால் நான் உள்ளபடியே சொன்னேன்னா, நிறைய கட்சிகள் இருக்கணும், விஜய் அவர்களும் நல்லா ஆட்சி பண்ணணும், விஜய் அவர்களும் ஒரு நாள் முதலமைச்சர் வரணுன்றது தப்பே கிடையாது. ஜனநாயகத்தில் அது நடக்கலாம், நான் கூட அதை விரும்பலாம். ஆனால் அதற்கு உண்டான உழைப்பை செய்துவிட்டு அதற்கு உண்டான தியாகம் வேர்வை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வரேன்னு சும்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி முட்டு கொடுக்குறவங்களும் இன்றைக்கி உங்களை தூக்கி பிடிக்கிறவங்களும் நீங்கள் செய்கிற இந்த தவறான அரசியலை, உழைக்காத அரசியலை, உண்மை இல்லாத அரசியலை ஏதோ ஒரு காரணத்துக்கோசரம் எனக்கு திமுக பிடிக்கல, எனக்கு அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமியை பிடிக்கல. ஏன் பிடிக்கல அது தெரியாது, பிடிக்கல, அதனால் விஜய் பிடிக்குது. இது ஒரு ஒரு பார்வை, ஒரு புரிதல். இது நடைமுறைக்கு சரி, நீங்கள் உங்களுக்கு பிடிக்கல. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அவர் பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு அரசியலில் என்ன பண்ணார்?